என்எல்சிலேருந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்டிங், என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்கமிங் வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜாப் வேகன்சி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் அனஸ்தியாலஜிஸ்ட்டுக்கு 2 வேகன்சி இருக்குது. ஒன்று அன்ரிசர்வ்ட், ஒன்று எஸ்சி கேட்டகரியில் இருக்குது. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே இங்கே சைடில் இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் கைனகாலஜிஸ்ட் ஒரு ஓப்பனிங் இருக்குது அன்ரிசர்வ்டில். ஸோ மெடிக்கல் ஆஃபீஸர் அடுத்த ஓப்பனிங். இஎன்டி சர்ஜன் ஒரு வேக்கன்சி அன்ரிசர்வ்டில் இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெபுட்டி மெடிக்கல் ஆஃபீஸர் 5 வேக்கன்சி இருக்குது. 3 அன்ரிசர்வ்ட், ஒரு ஓபிசியில் ஒரு எஸ்சியில் இருக்குது. டெபுட்டி மெடிக்கல் ஆஃபீஸர் ஆயுர்வேதாக்கு பார்த்தீங்கன்னா 1 அன்ரிசர்வ்டில் இருக்குது. ஸோ ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் செக் பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட் வந்து இங்கே கேட்டகரி கொடுத்துருக்காங்கல்ல, E3 கிரேடு, E4 கிரேட். ஸோ அந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டி நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. சேலரி பார்த்தீங்கன்னா அந்த E3, E4 கிரேடுக்கு ஏற்ற மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பர் இயருக்கு அண்ட் பர் மந்த்துக்கு. ஸோ அதை ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ப்ரொபேஷன் பீரியட் வந்து நீங்கள் 1 இயர் உங்களுக்கு இருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா போஸ்டிங் ஏரியாவும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிசர்வேஷன், ரிலாக்ஸேஷன் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன்னா வீடியோ ரொம்ப லாங்காக போகும். நீங்கள் ஒரு வாட்டி பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை அஃபிஷியல் வெப்சைட் நான் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். நீங்கள் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப்பில் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணலாம். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே இங்கே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டி ஃபுல்லாக நீங்களே படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். அண்ட் நான் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஹவு டு அப்ளைல வெப்சைட் டீட்டெயில்ஸ் எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஜாபுக்கு நீங்கள் வந்து ஒரு வாட்டி தான் அப்ளை பண்ணணும். இல்லை நான் மல்டிபிள் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இமெயில் ஐடி தனித்தனியாக க்ரியேட் பண்ணிவிட்டு வேறு ஜாப் போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் ஒரே இமெயில் ஐடி நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண முடியாது. ஸ்கேன்டு காப்பீஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறமும் நிறையா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க எந்த கேட்டகரிக்கு எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாமே ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க இதை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அது வந்து ஃபைல் சைஸ் எவ்வளோ இருக்கணும், ஃபைல் டைப் ஜேபிஜியா இல்லை பிடிஎஃபா, என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், எவ்வளோ கேபிக்குள்ளே இல்லை எம்பிக்குள்ளே இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தவிர்த்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது அப்லோட் ஆகாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை வந்து கம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது வீடியோ பார்க்கணும், ஜாப் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.